இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்கன்றதை நம்ம கிட்ட 7 மாதமாக நம்ம கேட்டுக்கிட்டு தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4 உடைய முடிவுகளை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி exams.in என்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டுன்னு அப்படி இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டை நாம் இந்த இடத்தின் மூலமாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுங்க. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டை இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்படி தாங்க ஆன்லைனில் செக் பண்ணணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 170க்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கிறவங்க 20% பேர் தேர்ச்சி அடைஞ்சிக்கிறதாகவும், 160க்கு மேலே 30% பேர் தேர்ச்சி அடைஞ்சிக்கிறாங்க, 150க்கு மேலே 30% பேர் தேர்ச்சி அடைஞ்சிக்கிறாகவும், 145க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 20% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாகவும் தகவல்கள் எல்லாமே நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமான வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் குறைவாக வருவதாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேர்வர்கள் வந்து புகார்கள் அளித்த வண்ணம் இருக்காங்க. ஸோ எவ்வளவு மார்க் இருந்தால் வேலை கிடைக்கும், இந்த கம்யூனல் ரேங்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்யூனல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க வேக்கன்சிஸ். ஏன்னா 1:10 என்ற ரேஷியோவில் மட்டும்தாங்க உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கொடுப்பாங்க. அப்போ பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். கம்யூனல் ரேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% உள்ளே இருக்கணும். ஸோ பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரூப் 4 உடைய ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ 140 கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கும், 130 கொஷின்ஸ் நீங்கள் ரைட்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு உங்களுக்கு மட்டும்தாங்க, வேறு யாருக்கும் கிடையாது. ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் அறிவிக்கலை. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான ஒரு முழுமையான தகவலை நமக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் இருந்தால் போதுங்க, ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த 185, 175, 165, 155 ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக நாம் பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். குரூப் 4ல் அடுத்தடுத்து சிவி செலெக்ஷனுடைய பட்டியல் விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. வீடியோ பிடித்திருந்த நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.